தமிழக அரசே பதில் சொல்லு. தமிழக அரசே பதில் சொல்லு. என்ன ஆச்சு 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 கொடுத்த வாக்குறுதி காட்டிலே போயாச்சா முதல்வரே 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 தமிழக முதல்வரே போச்சா மறந்து போச்சா மறந்து போச்சா மறந்து போச்சா மறந்து போச்சா மறந்து போச்சா 8:30 மணி முதல் 4 மணி வரை திட்டம் சார்ந்த பணியோடு அரசு இறக்க தயக்கம் ஏன் தாமதம் ஏன் பதில் சொல்லு வழங்க வேண்டும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சத்து அடிப்படை ஊதியமாக வழங்க வேண்டும் அழைத்து பேச மறுப்பாயானால் வேலை நிறுத்தம் தீவிரமடையும். சென்னையில் பெருந்திரள் முறையீட்டோட முதல்வரை சந்தித்து நம்ம மனுவை கொடுக்கறதா இருந்தது. ஒரு ஆர்ப்பாட்டமும் பேரணி எல்லாமே நியூஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க. அப்படி அத அடுத்தபடி இன்னைக்கு நம்ம இந்த இது நடத்துறோம். நம்ம சங்கத்தை வாழ்த்தி பேசுறதுக்காக துணை சங்கங்கள் கூட்டமைப்பு சங்கங்கள்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்று முதல் 3/2/2026 முதல் 3ஆம் கட்ட போராட்டமாக சத்துணவு அங்கன்வாடி மையங்களை இழுத்து மூடிவிட்டு காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு நாங்கள்லாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது வாக்குறுதி அளித்தார்கள். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் காலமுறை ஊதியம் வழங்குவேன், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்குவேன், பணிக்கொடையை உயர்த்தி வழங்குவேன் உள்ளிட்ட கோரிக்கைகளை எங்களுக்கு நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார்கள். இன்று ஆட்சிக்கு வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குகின்ற வேளையில் கூட ஓய்வூதியத்தை மற்றும் ஒரு சொற்ப பணமாக ஏற்கனவே 2000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 1400 ரூபாய் உயர்த்தி எங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஓய்வூதியத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வைத்த கோரிக்கை என்பது ரூபாய் 6750 அகவிலைப்படியோடு வழங்க வேணும்னு தான் நம்ம கோரிக்கை வச்சுருந்தோம். அதை போல் நாங்கள் காலமுறை ஊதியம் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் சத்துணவு ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்றத வச்சுருக்கோம். முதல் கட்டமாக இன்றைக்கி அரசு துறையில் ஒரு 4 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. அந்த 4 லட்சம் காலி பணியிடங்களில் கல்வி தகுதி அடிப்படையில் ஒரு 10 ஆண்டு பணி முடித்த அங்கன்வாடி ஊழியர்கள் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியத்தில் ஈர்த்திட வேண்டும் அப்படிங்கிறதான் எங்களோட கோரிக்கை. இளநிலை உதவிக்கான 19500 வந்து சத்துணவு ஊழியர்களுக்கும் அங்கன்வாடி ஊழியருக்கும் வழங்க வேண்டும். அலுவலக உதவியாளர்களுக்கு நிலையில் சமையலருக்கும் உதவியாளர்களுக்கும் 15700 வழங்க வேண்டும். இதுதான் எங்களோட கோரிக்கை. அதுபோல் மே மாதம் முழுவதும் கோடை வெயில காலத்தில் வந்து இன்றைக்கி பள்ளி குழந்தைகளுக்கே இன்றைக்கி விடுப்பு விடக்கூடிய காலகட்டத்தில் அங்கன்வாடி மையத்துக்கு வரக்கூடிய குழந்தைகள் 2 to 5 வயது குழந்தைகள், அந்த குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு எங்களுக்கு மே மாதம் விடுமுறை வழங்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டிருக்கோம். அதை போல் இன்றைக்கி வந்து தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படும் காலங்களுக்கு பிழைப்பூதியம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டிருக்கோம். இப்போ நாங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் எங்களை அழைத்து பேசவில்லை என்று சொன்னால், எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாவிட்டால் அங்கன்வாடி மையங்கள் திறக்கப்பட மாட்டாது, சத்துணவு மையங்களும் திறக்கப்பட மாட்டாது. தொடர்வே வேலை நிறுத்தம், காலவரையற்ற வேலை நிறுத்தம், தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டங்களில் ஈடுபடுவோம். இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடந்துட்டா நாளைக்கு மறியல் நடப்படும். அதனால் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் இயக்க நடவடிக்கையிலும் நாங்கள் ஈடுபடுறதுக்காக இருக்கிறோம். இரா வாசுகி, மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு ICDS ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம், மாநில இணை கன்வீனர், தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு.